ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு வச்சுருந்தோம். நம்ம அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மேக்ஸ் வித் எம்எம்கேன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் நம்ம டெய்லியும் போஸ்டர்ஸ் போட்டு விட்ருக்கோம். அதுக்கான ஆன்சரை வந்து இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விதத்தில் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு எடுக்கும் தொடர் வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 9,000 in 2 years when the rate of interest for successive year, சக்ஸசிவ்னா அடுத்தடுத்த இயருக்கு 10% 12% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டாங்கனாலே ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம பிரின்சிபல் எழுதிக்குங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9,000 ரூபா கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி மேலே போடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அதை 100 கூட ஆட் பண்ணி மேலே போடுங்க. 100 + 10 110/100 டிவைட் பண்ணிடுங்க. இன்ட்டு அதே மாதிரி 12% அடுத்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் 100 கூட ஆட் பண்ணி 112ன்னு கிடைக்கும். 100 வகுத்துருங்க. ஓகேங்களா? 100 வகுத்துருங்க. 3 0க்கு 3 0 கட் பண்ணிடுறேன். 1 0க்கு 1 0 கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ 9 × 11 99 × 112 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அமௌண்ட்டு கிடைக்கும். 99 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 100 - 1ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ 100 112 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 11,200 கிடைக்கும். 11,200ங்கிறது 100 பிரிக்கும்போது -112, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11,088ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 11,200லேருந்து 112 மைனஸ் பண்ணும்போது 11,088. இந்த 11,088ங்கிறதா நமக்கான அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இதிலேருந்து பிரின்சிபல் எவ்வளோ? 9,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8 8 0 11ல் 9 போச்சுன்னா 2. அப்போ 2,088ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2,088. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளுக்கு 60% அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10%ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே வட்டி வீதம்னா நமக்கு 6 எவ்வளோ கிடச்சிருக்கு? 10% கிடச்சிருக்கு. இதை 3 டைம் போடணுங்க. நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 12,000. பிரின்சிபலாக எழுதிக்கோங்க. நமக்கு 3 வருஷன்றதுனால நம்ம எழுதுறத 3 டைம் எழுதணும். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 10%ன்னு கிடச்சிருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்போ 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும். 110 100 வகுத்துடணும். இதை எத்தனை டைம் சார் எழுதணும்? எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ வருஷத்துக்கு எழுதணும். அப்போ 110/100 × 110/100. ஓகேங்களா? 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிடுறேன். மேலே இருக்க 3 0வையும் கீழே இருக்க 3 0வையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 11 × 11 × 11 1331ங்கிறது 11 கியூபோட வேல்யூ. அதை 12 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம இந்த ஃபார்மேட்டில் போடுறப்போ நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15,972ன்றது அமௌண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? 1331 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதிலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிரின்சிபல் எவ்வளோ? 12,000. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 972ங்கிறது அப்படியே வரும். 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ 3,972ங்கிறது இந்த கொஷினோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 3,972. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை, நமக்கு மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. இங்கே 1,352 எனில் அசலை காண்க. இஃப் த சம் ஆஃப் அமௌண்ட் டு 1,352 இன் 2 years at 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் த பிரின்சிபல்னு கேட்டாங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மொத்த தொகையை எழுதிக்கிங்க. ஓகேங்களா? 1,352 இன்ட்டு 100 மேலே போடுங்க. 100 ஆட் பண்ணி 100 கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி கீழே போடுங்க. 100 டிவைடட் பை எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 4%. அப்போ 100 + 4 104. எவ்வளோ வருஷம் எழுதணும்? எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் எழுதணும். இப்போ 2 டைம் எழுதணும். 100/104
4. இதை நான் 4ஆல் அடிக்கிறேன். 25 × 4 100, 26 × 4 104. அதே தான் இங்கேயும் வரும். 25 26. நான் இதை இப்போ வந்து 13ஆல் அடிக்கிறேன். 2 13 26, 1 13 13, 5 அடி ஆகாது, அதனால் 0, 52 ஆயிரும். 4 13 4 13 52. இது 2ஆல் அடிக்கிறேன். ஓவர் 2 52 × 4 104. இப்போ நான் 26ஆல் அடிக்கிறேன். 1 26 26, 2 26 52. அப்போது 2 × 25 × 25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 625. 25 பெருக்கும்போது 625 × 2 அமௌண்ட்டு கிடைக்குன்னு சொன்னேன். சாரி, நமக்கு கொடுத்துருக்கிறது அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் டைரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, பிரின்சிபல் டைரெக்டாக கிடைக்கும். 25 பெருக்கும்போது 625 கிடைக்கும். அது 2ஆல் பெருக்குன்னா நமக்கு ஆன்சர் 1250 அப்படின்றது பிரின்சிபல். 625 2ஆல் பெருக்கும்போது 1250 கிடைக்கும். இப்போ ஆன்சர் பிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 16,000 ஃபார் 9 months at 20% காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, காலாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ காலாண்டு இருக்குன்னா 4 காலாண்டுகள் இருக்கும். குவார்ட்டர் வந்து 4 இருக்கும் குவார்ட்டர்லி. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் வகுத்தில் நமக்கு 4ஆல் வகுத்துட்டா குவார்ட்டர்லிக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 20 4ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5% கிடைக்கும். இப்போ நம்ம 6க்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எண்ணுக்கு பதில் 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. 9 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்கும்? 3 காலாண்டு இருக்கும். 3 6 9ன்ற காலாண்டு 3 இருக்கும். அப்போ எண்ணுக்கு பதில் 3ன்னு சப்ஸ்டிட்யூட். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க பிரின்சிபலாக எழுதிக்கலாம். 16,000 ரூபாய். ஓகேங்களா, இன்ட்டு 3 டைம் எழுதணும்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்காக? எண் வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி கண்டுபிடிக்க சொன்னாத 9 மாதங்கிறது 3 குவார்ட்டர்லியாக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. அதை என்ன பண்ணணும்? 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும், 100ஆல் வகுக்கணும். இது எத்தனை டைம் எழுதணும்? 3 டைம் எழுதுங்க. 105/100 × 105/100. ஓகேங்களா, நான் இதை 5ஆல் அடிக்கிறேன். 21/20ன்னு மாறுங்களா? 105 5ஆல் அடித்தா 21, 100 5ஆல் அடித்தா 20. அப்போ 21/20ன்னு கிடைக்கும். சேம் இதுவும் 21/20ன்னு கிடைக்கும். 3 0க்கு கீழே இருக்க 3 0 கட் பண்ணிடுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 2 2 8 2 16. 2 2 4 2 8. 2 2 2 2 14. நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 21 × 21 × 21 இருக்குது. இது நமக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 21 கியூபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9261. அதை 2ஆல் பெருக்குன்னா நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். எவ்வளோ? 18,522 ரூபான்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, 18,522 ரூபான்னு கிடைக்கும். இதிலிருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். கரெக்டுங்களா, பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் வட்டி கிடைக்கும். 522 அப்படியே வரும், முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா, 2522ங்கிறது இந்த கொஷினுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா 2522 ரூபாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் வந்து 10,000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% per annum, என் வந்து 2 3/4 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்னது மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதிக்கோங்க. 3/4 அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/4க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நம்ம இந்த 3/4க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறோங்கிறது கிடச்சிரும். 1 நாள் 4, 2 நாளாக 8. அப்போ 2 × 3 6%. அப்போ 3/4 இயருக்கு வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வட்டி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, 2 வருஷத்துக்குன்றப்போ 108 கிடைக்கும். கரெக்டுங்களா, அப்போது பிரின்சிபலை எழுதிக்கலாம். பிரின்சிபல் வந்து 10,000 ரூபாய் இன்ட்டு 2 வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. அப்போ அதை 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும். எவ்வளோ டைம் எழுதணும்? 100ஆல் வகுக்கணும். எவ்வளோ டைம் எழுதணும்? 2 டைம் எழுதணும். ஏன்னா 2 வருஷம் கொடுத்துருக்கனால 2 டைம் எழுதணும். அதே மாதிரி 3/4க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 6% கிடச்சிருக்கு. அதை 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும், 100ஆல் வகுத்தரணும். ஓகேங்களா, 100ஆல் வகுத்தரணும். இதை எப்படி அடிச்சுக்கலாம்? 4ஆல் அடிக்கலாங்களா? 24
ஒரு நிமிஷம். ஓகேங்களா, நான் ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டுங்களா? ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டா ஜீரோஸை கேன்சல் பண்ணிடலாங்களா, இல்லை ரெண்டால் அடிச்சுக்கலாங்களா? ரெண்டால் அடிச்சிடலாம். 54 × 2 108, 50 × 2 100, 54 × 8 2 108, 50 × 2 100. அதே மாதிரி 53 × 2 106, 50 × 2 50 × 2 100. ஓகேங்களா, நமக்கு எத்தனை ஜீரோ இருக்குது கீழே? 3 ஜீரோ இருக்குது. அப்போ நான் 3 ஜீரோவை கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, 5ஆல் அடிக்கிறேன். ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. ஓகேங்களா, ஈரஞ்சா 10. டினாமினேட்டரில் 5 × 5 25 இருக்குது. இது மூலமாக நமக்கு கிடைக்கிறது வந்து அமௌண்ட்டு தான் கிடைக்கும். இப்போ மேலே நியூமரேட்டரில் 2 × 54 × 54 × 53 டிவைடட் பை 25. மேலே இருக்க நம்பர் எல்லாத்தையும் பெருக்கும்போது 30 90 96ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 25 இருக்கும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 12,363.84 கிடைக்கும். இது கூட பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்குங்க. ஓகேங்களா, பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 3 6 3 2 2363 ரூபாய் 84 பைசாங்கிறது இந்த கொஷினோட வட்டிங்க. ஓகேங்களா, 30 90 96 25ஆல் வைக்கும்போது 12,363 ரூபாய் 84 பைசா கிடைச்சிருக்கும். அது 10,000ஆல் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2363.84ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 54ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் வந்து 5000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, என் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம், என் வந்து 1.5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. என் வந்து 1.5 வருஷம் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் என்ன? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அப்போது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர் ஆனம்க்கு தான் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு வந்து ரெண்டு அரை வருடங்கள் இருக்கும். அதனால் நான் 2ஆல் டிவைட் பண்ணி 6 மாதத்துக்கு ஒருக்க வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். 2%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த 2%ங்கிறது எதுக்கு? 2% பர் ஹாஃப் இயர்லி, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2. என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. நமக்கு மொத்தம் எத்தனை அரையாண்டுகள் இருக்கும்? 1.5 வருஷத்தில் 3 அரையாண்டு இருக்கும். வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கும், ப்ளஸ் ஒரு அரையாண்டு 3 அரையாண்டு இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதில் வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் எழுதிக்கணும் 5000 ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அரையாண்டுக்கு ஒரு நாள் 2%. அப்போ 102/100. 100 2ஆல் ஆட் பண்ணி 100ஆல் வகுக்கணும். இது எத்தனை டைம் எழுதணும்? 3 டைம் எழுதணும். அப்போ 102/100 இன்ட்டு 102/100. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நான் 2ஆல் அடிக்கிறேன். 51 × 2 50 × 2 100. அதே தான் இதுக்கு வரும். 51 50 51 50ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 3 ஜீரோ இருக்குது. நான் 3 ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறேன். 3 ஜீரோவுக்கு 3 ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறேன். ஓரஞ்சு அடிச்சிட்றேன். அப்போ நமக்கு 51 × 51 × 51 டிவைடட் பை 5 × 5 25. இதை நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? 51 க்யூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 26 51ன்னு கிடைக்கும். இதை 25ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அமௌண்ட்டு கிடைக்கும். ஏன்னா 100 கூட ஆட் பண்ணி மேலே தானே எழுதணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை. அப்படின்றப்போ நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். 5306.04ன்றது அமௌண்ட்டாக கிடைக்கும். இதிலிருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது வட்டி கிடைக்கும். 5000 ரூபாய் மைனஸ் பண்ணால் 306.04ன்றது வட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா, 306.04ங்கிறது வட்டியாக கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 மாறுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எழுதிக்கலாம் 2662. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 100 மேலேயும் 100 கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி கீழே எழுதிக்கலாம். அப்போ 100ங்கிறது மேலேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, அதை 100 கூட ஆட் பண்ணோம்னா 110ன்னு கிடைக்கும். 100/110ன்னு கிடச்சிருச்சுங்களா? இது எவ்வளோ டைம் எழுதணும்? 3 டைம் எழுதணும். அப்போ 100/110 இன்ட்டு 100/110ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? நான் 3 ஜீரோ கட் பண்ணி விட்டுறேன், மேலேயும் கீழேயும். கரெக்டுங்களா? 11ஆல் அடிக்கிறேன். 1 11 11, 2 11 22, பேலன்ஸ் 4 46 ஆயிரும்.
4 11 44, பேலன்ஸ் 2 22 ஆயிரும். இப்போ 2 11 22. திருப்பி நான் 11 அடிக்கிறேன். 2 11 22, 2 11 22. திருப்பி நான் 11 கீழே இருக்குன்னா 11 அடிக்கிறேன். 2 11 22. அப்போது 2 இன்ட்டு 100 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு அசலாக கிடைக்கும். எவ்வளோ? 2000ன்றது நமக்கு பிரின்சிபலாக கிடைக்கும். ஓகேங்களா? 2000 ரூபாங்கிறது இந்த கொஷினோட பிரின்சிபல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசலுடன் சேர்க்கப்பட்டால், வட்டி வந்து அசலுடன் சேர்க்கப்பட்டால் 8000 ரூபாய்க்கு 10% வட்டி வீதம் 12 மாதங்களுக்கு இறுதியாக கிடைக்கும் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் எவ்ரி 6 month principal 8000 at 10% of rate of interest will be amount to dash at the end of 18 month. நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்குங்களா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கு தேவைப்படுறதுக்கான வட்டி வீதம் கிடச்சிரும். அடித்தோம்னா 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 18 மாதங்கிறது எத்தனை 6 மாதம்? 3 6 மாதம். அப்போ என்னங்கிறது 3ன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம பிரின்சிபல் எழுதிடலாங்களா? பிரின்சிபல் 8000 ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும். ஏன்னா நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அதனால் 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதணும். இப்போ 105 டிவைடட் பை 100ஆல் வகுத்தரணும். இது எத்தனை டைம் சார் கண்டுபிடிக்கணும்? 3 டைம். எதுக்காக? 18 மாதத்தில் வந்து 3 அரையாண்டுகள் இருக்குது, அதனால் 3 டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ 105/100 இன்ட்டு 105/100. நான் இதை 5ஆல் அடிக்கிறேன். 21 × 5 105, 20 × 5 100. அதே தான் இதுக்கும் வரும். 21/20, 21/20ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? கீழே 3 0 இருக்குது, 8000ல் 3 0 இருக்குது, கேன்சல் பண்ணி விட்டுறேன். 2 × 2 4, 4 × 2 8. அப்போது எல்லா 2 அடிச்சிட்றேன், 8 அடிச்சிட்றேன். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 21 × 21 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9261 கிடைக்கும். நமக்கான ஆன்சர் வந்து 9261ன்றது ஆன்சர். நமக்கு ஆப்ஷன் வந்து தப்பாக டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆன்சர் வந்து 9261. ஓகேங்களா? 9261ன்றது ஆன்சர். 21 கியூபோட வேல்யூ 9261. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகை வந்து 2 வருஷத்தில் 4500ஆகவும் 4 வருஷத்தில் 6750ஆகவும் கிடைக்குதுன்னா அந்த தொகை பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எ சம் பிகம் 4500 after 2 years and 6715 4 years at compound interest, then the find the sumனு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. கரெக்டுங்களா? நமக்கு 4 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6750. 2 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? நான் 2 டிவைட் பண்ணுறப்போ பிரின்சிபல் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து மேலே 4 வருஷம் இருக்குது, கீழே ஒரு 2 வருஷம் இருக்குது. கரெக்டுங்களா? 1 + r/100 ஹோல் பவர் 4. கீழே வந்து ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அதை என்ன பண்ணுறேன்? -2ன்னு போட்டுக்கிறேன். கீழே இருக்கிற பவர் வந்து மேலே வரும்போது மைனஸில் வருங்களா, அதனால் -2ல் போட்டு, அப்போ 4ல் இருந்து 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு 1 + r/100 த ஹோல் ஸ்கொயர்டுக்கான வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 6750 டிவைடட் பை 4500ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? நமக்கு 2 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 4500 ரூபாய் கிடச்சிருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்ன? P × 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 6750 பிரின்சிபல் இன்ட்டு 6750 டிவைடட் பை 4500ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த டேமை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறோம். ஆல்ரெடி நமக்கு 4500 இருக்குது. அப்போ பிரின்சிபலுங்கிறது என்னவாகும்? 4500 இன்ட்டு 4500 டிவைடட் பை 6750. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். 5ஆல் அடிக்கிறேன். 4 5 5, 3 5 15, 25, 9 45, அப்போ 90ன்னு ஆகும். கரெக்டுங்களா? 90ன்னு ஆகும். திருப்பி 5ஆல் அடிக்கிறேன். 2 × 5 10, பேலன்ஸ் வந்து 3, 35ன்னு ஆயிரும். 7 5 35, 7 5 35, 9 5 45, 0 0ன்றது அப்படியே வந்துடும். நான் வந்து 9ஆல் அடிக்கிறேன். 3 27, 9 90. ஓகேங்களா? 10 × 9 90. திருப்பி நான் 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 3
9 300 × 3 900. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 300 × 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3000ங்கிறது பிரின்சிபலாக கிடைக்கும். புரிஞ்சுங்களா? நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 3000 ரூபாய். நமக்கு இங்கே என்ன பார்த்தோம்? அமௌண்ட்டையும் டிவைட் பண்ணோம். அதே மாதிரி பிரின்சிபலையும் டிவைட் பண்ணோம். 1 + r/100/1 + r/100 இதுதான் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 2 அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறோம்? 2 அமௌண்ட்டையும் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டிவைட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அமௌண்ட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பிரின்சிபல் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மோட்டர் சைக்கிளோட விலை 70 ரூபா இருந்திருக்கு. 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து 70,000 ரூபா இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 4% வந்து வட்டி வீதம் குறைஞ்சா சைக்கிளோட இப்போ விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபா இருக்குது. அதாவது இப்போ வாங்கியிருக்கீங்க, 22 வாங்கியிருக்கீங்க, 10,000 ரூபா இருந்திருக்கு. இப்போ 24 அதோட விலை என்னன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 4% குறைஞ்சிருக்கு. அப்போ சிம்பிளாக என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் என்ன பண்ணுங்கள்? இந்த 70,000 எழுதிருங்க. 70,000 இன்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4% குறையுது. இதை 100லேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 100% இருந்திருக்கணும். அதிலிருந்து 4 குறையிறப்போ 96 நாங்களா? 100 மைனஸ் 4 96. இதை 100ஆல் வகுத்துருங்க. அப்போ இன்ட்டு 96/100. 2 0 கட் பண்ணிடுறேன். 1 0 கட் பண்ணிடுறேன். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 0 கட் பண்ணிடுறேன். 7,000 போட்டோன்னா 70,000. அப்போ 2 0 கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? 70,000க்கு 7,000 போட்டிருக்கேன், 70,000. அப்போ 4 0 கேன்சல் ஆயிரும். 7 × 96 × 96 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இப்போ இருக்கிற விலை கிடச்சிரும். 64,512. 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64,512ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, 20% ஆண்டு வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கெடுப்படும் முறையில் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் டேஷ் ஆக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? 100ஓட ஆட் பண்ணி மேலே எழுதணும். 100 + 20 120/100. 100 கூட ஆட் பண்ணி மேலே எழுதி 100ஆல் வகுக்கணும். இது எத்தனை டைம் எழுதணும்? எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம் எழுதணும். அப்போ 120/100 × 120/100. கரெக்டுங்களா? 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிடுறேன். மேலேயும் 3 0 இருக்குது, கீழேயும் 3 0 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 12 × 12 × 12 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட்டு கிடச்சிரும். 12 கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1728. ஓகேங்களா? 12 கியூபோட வேல்யூ 1728. மீதி எல்லா ஜீரோஸையும் கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 12 × 12 × 12. 3 மல்டிப்ளை பண்ணால் 1728ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400 எனில் வருடத்திற்கு 5% அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை வந்து 5% அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? The population of the town is 1,76,400. If increase the annually at rate of 5%, what will be the population after 2 years? நமக்கு சிம்பிளாக அமௌண்ட் கேட்குறாங்கன்றதான் அர்த்தம். இப்போ இவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் 2 வருஷத்தில் இதை விட கூட தானே செய்யும் 5% அதிகரிக்கிறப்போ. அப்போ என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க பிரின்சிபலை எழுதிக்கலாம். 1,76,400 ரூபாய். இது என்ன பண்ணலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 5% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 கூட 5 ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ 105/100. எத்தனை டைம் எழுதணும்? எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ வருஷம் எழுதணும். அப்போ 105/100. இது 5ஆல் அடித்தா 21/20, 21/20ன்னு கிடைக்கும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 2 2 8 2 16, 8 2 16, 2 4. ஓகேங்களா? அதே மாதிரி திருப்பி 2ஆல் அடிக்கிறேன். 2 441 × 2 882ன்னு கிடைக்கும். அப்போ 41 × 21 × 21 பெருக்கணும்னா நமக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மக்கள் தொகை தெரிஞ்சிடும். நமக்கு 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 1,94,481ன்றது அமௌண்ட்டாக கிடைக்கும். மொத்த மக்கள் தொகை வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 1,94,481ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 1,94,481. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போது மதிப்பு இப்போ இருக்கிற மதிப்பு வந்து 16,800 இருக்காங்க. ஆண்டுக்கு 25% வந்து தேய்மானம்னா டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 25% அதோட மதிப்பு வந்து இழந்திருக்குன்னா 2 வருஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இதுலேயும் அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் எழுதிருங்க 16,800 ஓகேங்களா. நமக்கு பிரின்சிபல் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 100% இருக்குது. அதிலிருந்து 25% தேய்மானம் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆகும், 100லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 75 இருக்கும். இதை பர்சன்டேஜிலேருந்து வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 100ஆல் வகுத்துடுறோம். அப்போ 75/100. இது எத்தனை டைம் எழுதணும், 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா, அதனால் 2 டைம் எழுதணும். 75/100. நான் 25ஆல் அடிக்கிறேன். 3/25 4 25 100 சேம் 3/4ன்னு கிடைக்கும். நான் 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4, 4 16, 7 8 00 அப்படியே வந்துடும். திருப்பி வந்து நான் 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் 4, 2 அடியாகாது 0, 5 × 4 20, ஒரு 0 இருக்குது. அப்போது 1050 × 3 × 3 மல்டிப்ளை பண்ணால் அந்த இயந்திரத்தோட தற்போதைய மதிப்பு கிடச்சிரும். ஓகேங்களா. 1050 × 3 × 3 9ன்னு இருக்கும். 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9450ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. அப்போ இப்போ எவ்வளோ மதிப்பு இருக்குது 2 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ இருக்கிற மதிப்பு 16,800னா 2 வருஷத்துக்கு அப்புறம் 9450 ரூபாய் தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, காயத்ரின்றவங்க 12,500 ரூபாயை 5% ஆண்டு வட்டியில் ஒரு வங்கியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்டுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆண்டு முடிவில் 13,230 பெற்றாங்கன்னா என்னோட மதிப்பு என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஷார்ட்கட்டு பிரின்சிபலில் 3 0 இருக்குது எடுத்துக்கோங்க. இப்போ அமௌண்ட்டில் ஒரு 0 இருக்குது, 2ஐயும் மைனஸ் பண்ணால் 2 வருஷம். அவ்வளோதாங்க ஆன்சர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எண் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. 3 இயர்ஸ் வந்து பிரின்சிபலில் வந்து 3 0 இருக்குது, அமௌண்ட்டில் வந்து ஒரு 0 இருக்குது, 2ஐயும் மைனஸ் பண்ணால் 2 இயர்ஸுங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. 2 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்களா. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால், அப்போது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் செமி ஆனுவல்னாலும், செமி ஆனுவல்னு என்ன, 6 மாதத்துக்கு ஒருக்க. ஓகேங்களா. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் வந்து 926.10 மாறுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலாக வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருவோம். வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவோம். பிரின்சிபலில் 2 0 இருக்குது. ப்ளஸ் எதனால் சார் ப்ளஸ் போடுறீங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா ஒரு 0வை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு கண்டுபிடிச்சா 3 வருஷம்னு கிடச்சிருக்கணும். ஆனால் நமக்கு வந்து ஆண்டுக்கு 2 முறை வட்டி விகிதம் கணக்கிட சொல்லியிருக்காங்க. அப்போ இதை 1/2ஆல் வகுத்துருங்க. ஓகேங்களா. 1/2ங்கிறது என்ன, 6 மாதத்தால் வகுக்கிறோம். வகுத்தா என்ன கிடைக்கும், 3/2ன்னு கிடைக்கும். 3/2 டிவைட் பண்ணும்போது ஓவர் 2 பேலன்ஸ் வந்து 1/2 இருக்கும். அப்போ 1/2ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. 1/2. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் வந்து பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா 1 ஆட் பண்ணிக்கணும் எண்ணுக்கு. ஓகேங்களா. ஒரு 0வை ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து பாயிண்ட்டு கொடுக்காம 0 கொடுத்துருந்தாங்கன்னா 9260ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இதை எல்லோரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குரூப் 4ல் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. எண் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தான் இதுலேயும் கேட்டிருக்காங்க. 13/1/3 ஆண்டுகளில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375ங்கிறது 4096 மாறுன்றது தான். இது ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின் தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த குரூப் 4ல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹோல் நம்பருக்கு மாற்றிக்கிறேன். 13/1/3 இருக்கிறத 13 × 3 49 + 1 13 × 3 39 + 1 40/3ங்கிறது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால நமக்கு வருஷத்துக்கு வந்து 2 அரையாண்டு இருக்கும். அதனால் நான் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 22 40. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 20/3ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஹாஃப் இயர்லி. ஓகேங்களா. ஹாஃப் இயர்லிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அரையாண்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், 20/3 இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறைக்கான அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100. நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றினால டைரெக்டாக 100ன்னு போட்டுக்கிறேன். ஹோல் பவர்
2n. நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4096. இங்கே இருக்க பிரின்சிபல் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ 3375 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொண்டு படித்தோம்? 20 டிவைடட் பை 3 இருந்துச்சு. அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 300 ஹோல் பவர் 2n ஆகும். கரெக்டுங்களா? அப்போது ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுலாங்களா? ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுலாம். 30 1ஆல் மல்டிப்ளை பண்ண 30 ப்ளஸ் 2 32 பை 30 ஆயிருங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 4096 டிவைடட் பை 3375 ஈக்குவல் டு 32 பை 30 ஹோல் பவர் 2n இருக்கும். நான் இதை 2ஆல் அடிக்கிறேன். 16 2 32, 15 2 30. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது 16ஓட மல்டிப்ளாக இருக்க போது, கீழே இருக்கிறது 15ஓட மல்டிப்ளாக இருக்க போகுது. 16 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 4096 கிடைக்கும். அதே மாதிரி 15 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 3375 கிடைக்கும். அப்போ எப்படி எழுதுனா? 16/15 த ஹோல் கியூப்ஸ் ஈக்குவல் டு 16/15 ஹோல் பவர் 2n. எதுக்கு சார் பவரில் 2n கேட்டிங்கன்னா நமக்கு அரையாண்டுக்கு ஒரு மாதிரி தான் வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்க. அதனால் பவரில் 2n. அப்போ பேஸ் சேம் இருந்தால் பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 3 ஈக்குவல் டு 2n. நமக்கு என்னோட வேல்யூ தான் தேவை. 3 ஈக்குவல் டு 2n. இப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? 3/2 ஆகும். 3/2ங்கிறத அடித்தா ஓரெண்டு 2 பேலன்ஸ் 1 இருக்கும். அதனால் இங்கே புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தா 10 ஆயிரும். 2 10. அப்போ 1.5 இயர்ஸுங்கிறது இதுக்கான ஆன்சர். இதை 1/2 கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஷின் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அழுத்தி சொல்கிற காரணம் அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. அத்தொலைக்காட்சியின் தற்போது விலை வந்து 83,5 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கேட்குறாங்க. இப்போது அதோட விலை 83,000 ரூபாய்னா 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்குறப்போ அதோட பிரின்சிபல் என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 83,5 எழுதிக்கோங்க. இன்ட்டு மேலே 100 போடுங்க. கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 100லேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% மைனஸ் பண்ணி கீழே போட்டுருங்க. 90. இது எத்தனை டைம் எழுதணும்? 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கா. அப்போ 3 டைம் எழுதணும். 100/90 இன்ட்டு 100/90. ஓகேங்களா? நான் 3 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன். 9ஆல் அடிக்கிறேன். 9 9 9 இன்ட்டு 9 81. பேலன்ஸ் 2. 3 இன்ட்டு 9 27. பேலன்ஸ் 1. 1 இன்ட்டு 9 9. பேலன்ஸ் 4. 5 இன்ட்டு 9 45. ஓகேங்களா? திருப்பி 9 கீழே இருக்குது. அதனால் 9ஆல் அடிக்கிறேன். 9 9 3 அடி ஆகாது. அதனால் 0. 31ங்கிறது 3 இன்ட்டு 9 27. பேலன்ஸ் 4 45 ஆயிரும். 5 45. டினாமினேட்டரில் திருப்பி 9 இருக்குது. 9ஆல் அடிக்கிறேன். 9 9 பேலன்ஸ் வந்து 9 1. 9 9 பேலன்ஸ் வந்து 4 45 ஆயிரும். 5 45. அப்போ 115 இன்ட்டு 100 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ண ஆன்சர். சிம்பிளாக 115 எழுதிட்டு 3 ஜீரோவாக போட்டுருங்க. 3 ஜீரோவை போட்டால் ஆன்சர். 115 எழுதிட்டு 3 ஜீரோவை போட்டால் அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். பிரின்சிபல் சிம்பிளாக சொல்லணும்னா பிரின்சிபல் 3 வருஷத்துக்கு முன்னாடி 1,15,000 ரூபாயாக இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 10% குறைஞ்சதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ மாறி இருக்குது? 83,835 ரூபாயாக மாறி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்தோம். எத்தனாவது கொஷின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தோம். பார்த்தீங்களா? கொஷின் நம்பர் இதிலே வந்து 7வது கொஷினாக பார்த்தோம். அதில் 2662 மட்டும் கொடுத்துருப்பாங்க. சேம் கொஷின் 10% 3 வருஷத்துக்கு முன்னாடி 2662 கொடுத்துட்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே 26620 கொடுத்துட்டு 10% அதிகரிச்சுன்னா என்ன அமௌண்ட், பிரின்சிபல் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எழுதியிருக்குங்க. 26620 10% அதிகரிக்கிறதுன்னு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டனால நம்ம என்ன பண்ணலாம்? 10 ஆட் பண்ணி கீழே எழுதிக்கலாம். 100ஓட 10 ஆட் பண்ணி 110ன்றதை கீழே 100ன்றதை மேலே எழுதிக்கலாம். எவ்வளோ டைம் எழுதணும்? 3 டைம் எழுதணும். 110 இன்ட்டு 100 டிவைடட் பை 110. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 0 0 0 0 0 0 கேன்சல் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா. 11 அடிக்கிறேன். 1 11 11, 2 11 22, பேலன்ஸ் 4, 4 11 44, பேலன்ஸ் 2, 2 11 22, 0 இருக்கனால 0 போட்டுடலாம். திருப்பி 11 அடிக்கிறேன். 1 11 11, 2 11 22, பேலன்ஸ் 2 22 ஆயிரும், 2 11 22, 0 இருக்கனால 0. திருப்பி நான் 11 அடிக்கிறேன். 1 11 11, 20 11, 220. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 20 × 100 × 10. 2 போட்டு பேலன்ஸ் எத்தனை 0 இருக்குன்னு எண்ணி போட்டுருங்க. 1 2 3 4, 4 0 இருக்குது. 2 போட்டு 4 0 போட்டிங்கன்னா அது ஆன்சர். 4 0 போட்டிங்கன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற பிரின்சிபல். ஓகேங்களா, நமக்கு கிடைக்கிற பிரின்சிபல். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மடங்கு சம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தொகை வந்து கூட்டு வட்டியில் 45 வருஷத்தில் 8 மடங்கு ஆச்சுன்னா எத்தனை வருஷத்தில் 2 மடங்காகுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக பாருங்கள். 45ங்கிறது எதோட மடங்காக இருக்கும்? 45ங்கிறது 11 1/4 மடங்காக இருக்குமா? இருக்காது. நமக்கு 11 ஆட் பண்ணும்போது நமக்கு 45 வருமா? வராது. அதே மாதிரி 10 10 ஆட் பண்ணும்போது வருமா? வராது. 25 25 ஆட் பண்ணும்போது வருமா? வராது. ஆனால் 15 15 15 3 15 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 45ன்னு கிடைக்கும். செக் பண்ணிடுவோங்களா? 15 வருஷத்தில் வந்து 2 மடங்காகும். அப்போ 30 வருஷத்தில் வந்து 4 மடங்காகும். 45 வருஷத்தில் வந்து 8 மடங்காகும். மடங்குனா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மடங்குனா எவ்வளோ மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வருஷம்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வருஷம்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஷார்ட்கட்னு. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் 15 வருஷங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கனாலே ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா நமக்கு ஆன்சருங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் கண்டுபிடிக்க தெரிஞ்சினாலே ஆன்சர். ஓகேங்களா? பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200 2 வருஷத்தில் 2 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். 2 வருஷத்தில் 1348.32 மாறுச்சுன்னா கூட்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதிக்கிறேன். 1200 நமக்கு இங்கே 2 0 இருக்குது. 2 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுருக்காங்களா, அதனால் அதை நான் 2 0 சேர்த்துட்றேன். இங்கே 2 0 சேர்த்துட்டு அதையும் ஹோல் நம்பராக மாற்றிடுறேன். 48 32 புள்ளியை தூக்கிட்டு 2 0 வந்து அசலில் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து 2ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். இதை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளை பண்ணி நமக்கு 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் வேல்யூவை கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்ப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட்டாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? நான் இதை 2ஆல் அடிக்கிறேன். அப்போது அடிக்காமல் கீழே எழுதிக்கிறேன். 6 2 12, மீதி 4 0 இருக்கும். அதே மாதிரி இதையும் அடிக்கிறேன். 6 2 12, 7 2 14, 4 2 8, 1 2 2, 6 2 12. இதை நான் என்ன பண்ணுறேன்? யூனிட் டிஜிட் 6 இருக்குது. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணப்போ 1 4 0 அப்படியே வந்துடும். 1 1 பேலன்ஸ் வந்து 1, 2 6 12, பேலன்ஸ் 2, 3 6 18, பேலன்ஸ் வந்து 3 36 ஆயிரும். 6 6 36. 10,000ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும்? 100ன்ற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி 11,236ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பராக இருக்கும்? எந்த 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 6ன்றது வரும்? 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 6ன்ற யூனிட் டிஜிட் வரும். அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 6ன்ற யூனிட் டிஜிட் வரும். 36 4 16. ரெண்டுலையுமே யூனிட் டிஜிட் வந்து 6 6ன்னு முடியுது. நமக்கு ஒன்று 104 இருக்கணும், இல்லை 106 இருக்கணும். ஏன்னா 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணால் தான் யூனிட் டிஜிட் வந்து 6ன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்? 2த்துக்கு மிட் வேல்யூவாக இருக்க 105 கண்டுபிடிக்கிறேன். 105 ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். 105 ஸ்கொயர் பிரிக்கணும்னா 5 மட்டும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25. ஓகேங்களா? 10க்கு அப்புறம் இருக்க நம்பர் என்ன? 11. அதையும் மல்டிப்ளை பண்ணால் 110ன்னு கிடைக்கும். 11,025ங்கிறது 11,236 விட கம்மியாக இருக்குது. அப்போது இந்த 11,236ங்கிறது 106ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? 106ஓட ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம இதில் கன்சிடர் பண்ண போது 106 100 மட்டும்தான் எடுக்க போகிறோம். பெரிய நம்பர் என்ன? 106. சின்ன நம்பர் என்ன? 100. டிவைடட் பை சின்ன நம்பரால் வகுத்து 100ஆல் பெருக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதாவது டிஃப்ரென்ஸ், அதாவது நமக்கு 2 வருஷம்னு கொடுத்துருந்தனால ரூட் ஆஃப் அமௌண்ட்டோடதையும் மைனஸ் ரூட் ஆஃப் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணி ரூட் ஆஃப் பிரின்சிபலால் வகுத்து பர்சன்டேஜுக்கு மாற்றிருக்கேன். 100ன்றது பர்சன்டேஜுக்கு மாற்றுறதுக்காக 100ஆல் பெருக்கியிருக்கேன். 100 ஆன்ஸ்டா 106லேருந்து 100 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 6% கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 6%. ஓகேங்களா? 6%. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில்
3 மடங்காகிறது எனில் இதே வட்டி வீதம் மூலம் அந்த தொகையானது எத்தனை வருடங்களில் 27 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. 4 வருஷத்தில் 3 மடங்காகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இயர்னால் ஆட் பண்ணணும், மடங்குனா மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 × 3 9 மடங்காக எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 8 வருஷம் ஆயிருக்கும். அதே இது திருப்பி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். நமக்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம். 9 × 3 27. 27 மடங்காக எத்தனை வருஷமாக இருக்கும்? இது கூட 4 வருஷத்தை ஆட் பண்ணும், 12 வருஷமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் என்ன? 12 வருடம். ஓகேங்களா? 12 வருடங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில், இந்த 2 முக்கியம். கூட்டுத்தொகை வந்து 774.40 கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எப்பயும் போல் 640 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டால் பிரின்சிபலையும் அமௌண்ட்டே எழுதிக்கணும். இங்கே ஒரு ஸ்தான் தள்ளிப்புள்ளி வச்சுருக்காங்களா, அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு இப்போ 7744 மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இது எதோட ஸ்கொயரு? 80ஓட ஸ்கொயர் தான் நமக்கு வந்து 6400. ஏன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன்? 2 வருஷம்னால ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி 7744ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று 82 ஸ்கொயர்டாக இருக்கணும், இல்லை 88 ஸ்கொயர்டாக இருக்கணும். ஏன் சார்? நமக்கு 2 பெருக்கும்போது தான் 4 கிடைக்கும். அதே மாதிரி 8 பெருக்கும்போது தான் 4 கிடைக்கும். அப்போ நடுவில் இருக்க நம்பர் என்ன? 85. 85 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன சார் கிடைக்கும்? 5 × 5 25, 8 × 9 72. அப்போ 72 25ங்கிறது 77 44 விட சின்னது. அப்போ நமக்கு 77 44ங்கிறது 88ஓட ஸ்கொயர். அப்போது நம்ம இதில் கன்சிடர் பண்ணும்போது 88 80 இது மட்டும் தான் கன்சிடர் போகிறோம். இப்போ பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி சின்ன நம்பரால் வகுத்து இதை வேல்யூவாக கிடைக்கும். அதை பர்சன்டேஜில் மாற்றுறதுக்காக இன்ட்டு 100. இப்போ 88லேருந்து 80 மைனஸ் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். இப்போ 8 8 80. ஒரு 0 கேன்சல். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 10%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு 10% கூட்டு வட்டி 168 கிடைக்கிறதுன்னு அதன் தனித்த வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு A + B + AB/100ங்கிறது நமக்கு ஃபார்முலா. இது வந்து 2 வருஷத்துக்கு, n வந்து 2ஆக இருந்தால். இப்போ ஏனாலும் பினாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக 10 + 10 + 10 × 10 100/100ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? 2 0 கேன்சல் பண்ணிட்டா 1. அப்போ 10 + 10 20, 20 + 1 21%. 21% தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 168 ரூபா கொடுத்துருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தேவை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 2 × 10 20%. 1 21 8 21 168. அப்போது 20 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 160ன்னு கிடைக்குங்களா? 160 தான் இதுக்கான தனித்த வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 1000 அசலானது வருடத்திற்கு 10% வட்டி விதத்தில் 4 வருடத்திற்கு பிடிக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். பிரின்சிபல் பர்சன்டேஜ் 100%ன்னு எடுத்துக்குவோம். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் தேவை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது என்னையும் யாரையும் மல்டிப்ளை பண்ணுறது 40%. கரெக்டுங்களா? 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டு 40ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 400ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 400 ரூபாய் கிடச்சிருக்கு. இதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாங்களா? நமக்கு 4 வருஷன்றனால நான் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி பிரின்சிபலை மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 1000 ரூபாய் பிரின்சிபலு. இது கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி மேலே எழுதணும். 100 + 10 110 பர்சன்டேஜில் இருக்கிறத வேல்யூக்கு மாற்றுறதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். எத்தனை டைம் எழுதணும்? 4 டைம் எழுதணும். 110/100 × 110/100 × 110/100. ஓகேங்களா? 3 0க்கு 3 0 கட் பண்ணிடுறேன். 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 11/4ன்னு இருக்குது. 11/4 டினாமினேட்டரில் ஒரு 10 இருக்குது. ஏன்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடுது, 10ன்னு இருக்குது. இப்போ 11/4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14641/10ங்கிறது நமக்கு அமௌண்ட். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன்? 10ன்னு இருக்கிறத மேலே புள்ளி வச்சுக்கிறேன். 1464.1
1ன்றது நமக்கு அமௌண்ட்டு. இதிலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து வட்டி கிடச்சிருங்களா? எவ்வளோ? 464 ரூபா 1 பைசான்னு கிடைக்கும். இப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 464.4ன்னு கிடச்சிருக்கு, 64.1ன்னு கிடச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 400 ரூபான்னு கிடச்சிருக்கு. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் அதுதான் நமக்கான ரெண்டுத்துக்குள்ளே வேறுபாடாக இருக்கும். 64 ரூபா 10 பைசா அப்படின்றது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? 64 ரூபா 10 பைசா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? 1200க்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வேறுபாடு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கணக்கிடப்பட்டால் வரக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டிங்கிறது மாறாது, 6 மாதம்னாலும் 1 வருஷம்னாலும் சேம் தான். இப்போ 100%க்கு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200 ரூபா கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது எண்ணையும் 6 மல்டிப்ளை பண்ணும். எண் வந்து 1 வருஷம், 6 மாதத்துக்கு ஒருனா 1 வருஷம்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 10%. இப்போ எவ்வளோ வரும்? 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 10 × 12 120 ரூபாங்கிறது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 6 மாதத்துக்கு ஒருக்கனால நம்ம என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 6 மாதத்துக்கு ஒருக்கருக்கு மாற்றுறதுக்காக 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 5%ன்னு கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? A + B + AB/100ங்கிறது நமக்கு ஃபார்முலா. அப்போது ஏனாலும் பினாலும் 5%, 5 + 5 + 5 × 5 25/100. இப்போ ஆட் பண்ணால் 10 மேலே புள்ளி வச்சுக்கலாம். 10.25%ங்கிறது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். எவ்வளோன்னு தெரியாது. 100%க்கு தான் 12,200 கொடுத்துருக்காங்க. 2 0 கட் பண்ணிடுறேன். 12ஐயும் 10.25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 123 ரூபாங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 120 ரூபா கண்டுபிடிச்சோம். 2 மைனஸ் பண்ணால் 3 ரூபாங்கிறது நமக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா? 3 ரூபாங்கிறது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம ஸ்பீடாக சொல்லியிருந்தோம்னா ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக வச்சு பாருங்கள், இல்லைன்னா திருப்பி ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? சுரேஷ்ன்றவர் 3 வருஷத்துக்கு ஒரு முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பிளான் ஏ பார்த்தீங்கன்னா 8% தனி வட்டியும் கடைசியில் முதலீட்டில் 1% போனஸும் கொடுக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 8% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? 100%ங்கிறது பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 8% கட்டிருக்காங்க 3 வருஷத்துக்கு. அப்போ 24%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2 0 கட் பண்ணிட்டு 100ஐயும் 24 மல்டிப்ளை பண்ணால் 24 2 0. அதே மாதிரி 1% போனஸ் கொடுத்துருக்காங்க முதலீட்டில். 1%ங்கிறது இப்போ எவ்வளோ வரும்? 10%ங்கிறது 1000 ரூபாய் வரும். 1%ங்கிறது 1000 ரூபாய். ஓகேங்களா? 1000 ரூபாங்கிறது போனஸாக கொடுத்துருக்காங்க 1%. அப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்? 10,000 + 1000 + 2400 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 12,500 ரூபாங்கிறது பிளான் ஏவோட அமௌண்ட்டு. ஓகேங்களா? பிளான் ஏவோட அமௌண்ட்டு. இதே இது பிளான் பி பார்த்தீங்கன்னா 8% வந்து கூட்டு வட்டியில் கணக்கிட சொல்கிறாங்க. இதுக்கான அமௌண்ட் என்னென்னு பார்த்துடலாம். பிரின்சிபல் வந்து 10,000 ரூபாய். 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால 108/100 × 108/100 × 108/100ன்றது நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான ப்ரொசீஜர். கரெக்டுங்களா? 4 0க்கு 4 0 கட் பண்ணிடுறேன். 108 × 108 × 108 மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 12,597 ரூபாய் 12 பைசாங்கிறது நமக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். அப்போ எதில் அமௌண்ட் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடும்போது தான் நமக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. எவ்வளோ? 12,597 ரூபா 12 பைசான்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பி. பீன்றதான் பெட்டர் ஸ்கீமாக இருந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு? 12,597ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 32,000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா வட்டி வீதத்தை கூட 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2 டைம். ஏன் 2 வருஷனால 2 டைம் வந்து 100ஆல் பெருக்கிங்க. பிரின்சிபலால் டிவைட் பண்ணிடுங்க. பிரின்சிபலால் டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா வேல்யூ கிடச்சிரும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 16 × 2 10 × 2 10 × 2 8 × 2 8 × 2 5 × 2 4 × 2 50 × 2 5 × 5 என்னவா மாறும்?
5 × 5 அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 250/4ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? 250/4ன்னு இருக்கும். திருப்பி நான் 2ஆல் அடிச்சிடுறேன். 2 × 2 ஓ 2 2 × 2 4 I 2 10. இப்போ 125/2ன்னு இருக்கும். இதை ரூட்டில் இருந்து வெளியே எடுக்கும். சாரி ஏதோ தப்பு பண்ணிட்டோம். திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். பிரின்சிபல் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அது 2 டைம் வந்து 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்கி பிரின்சிபலால் வகுக்கணும். அப்போ 3200 போட்டேன் 32,000க்கு பதில். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிடுறேன். 2ஆல் இருக்கிறேன். ஓ 2 16 32. அப்போ 100 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 10ன்னு கிடைக்கும். 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4ன்னு கிடைக்கும். அடித்தா 2 × 4 8. பேலன்ஸ் வந்து 2ன்னு இருக்கும். புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறேன். I 2 10. அப்போ 2.5%ங்கிறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 2.5%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொகை வந்து 3 வருஷத்தில் 1.331 மடங்காக மாறுதுன்னு இருக்காங்க. நான் இதை எப்படி எழுதிக்கிறேன், 1331/1000ன்னு எழுதிக்கிறேன். 1000ன்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிக்கலாங்களே. அப்போ இது அமௌண்ட்டு, இது பிரின்சிபலு. அப்போது நமக்கு 3 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1331ங்கிறது எதோட க்யூபு, 11ஓட க்யூபு. 1000ங்கிறது எதோட க்யூபு, 10ஓட க்யூபு. அப்போ 11ஐயும் 10ஐயும் மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். பெரிய நம்பர் என்ன 11, சின்ன நம்பர் என்ன 10. ரெண்டையும் மைனஸ் பண்ணி சின்ன நம்பரால் வகுத்து பர்சன்டேஜ் மாத்திரக்காக 100ஆல் பெருக்கி இருக்கணும். அப்போ 11லேருந்து 10 போச்சுன்னா 1 × 10 10%ங்கிறது இதுக்கான ஆன்சர் 10%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 10% என்ற வட்டி வீதத்தில் 3 வருஷத்தில் பெரும் கூட்டு வட்டி வந்து 331 ரூபானா அதே காலத்திற்கு பெரும் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது நமக்கு 2 வருஷத்துக்கு போடும்போது எவ்வளோ கிடச்சிச்சு, 21% அப்பயே கிடச்சிச்சு. ஏன்னா நான் டேரெக்டாக போட்டுறேன். 21% கிடச்சி. 3 வருஷத்துக்கு போடும்போது திருப்பி 10ஆல் போடணும். 10 + 21 × 10/100. 21 + 10 31 ப்ளஸ் ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே ஒரு 0 இருக்கனால மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 2.1. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிற எவ்வளோ வரும், 33.1%. இந்த 33.1% தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 331 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் தேவை. எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் 30% கிடைக்கும். இங்கே புள்ளி இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே 0 சேர்த்துட்டு இந்த புள்ளியை தூக்கிட்டு டேரெக்டாக 331ன்னு மாற்றிடுறேங்க. ஓகேங்களா? புள்ளியை தூக்கிட்டு 331ன்னு மாற்றிடுறேன். அப்போ 331 331 கேன்சல் பண்ணிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 300 ரூபான்னு கிடைக்கும். ஓகேங்களா? 300 ரூபாய்னு கிடைக்கும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது எங்கள் ஊரில். மழை வந்தனால தான் நேற்று உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இப்போயும் மழை வர்ற மாதிரி இருக்கனால தான் உங்களுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸ்பீடை வந்து குறைச்சி வச்சு பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15/4/24 2024 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் டெஸ்ட் நடக்கும். தெரியாதவங்க வந்து மேக்ஸ் வித் MMKன்ற டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன் மெசேஜை. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கிடைக்கும். ஓகேங்களா? ஷெடியூல் தெரியும். மறக்காமல் டெஸ்ட்டை அந்த நாளைக்கு வந்து அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 8000 ஆனது 3 வருடங்களில் கூட்டுத்தொகை எவ்வளோ மாதிரி இருக்குது, 9261 மாதிரி இருக்குது. வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8000ங்கிறது எதோட க்யூபு, 20ஓட க்யூபு தான் 8000. 9021ங்கிறது 9261ங்கிறது 21ஓட க்யூபு. அப்போ 21 20 மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி சின்ன நம்பரால் வகுத்து 100ஆல் பெருக்கி இருக்கணும். 100ஆல் பெருக்கணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 0 கட் பண்ணிடலாம். ஓ 2 I 2 10. 21லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். 1 × 5 5%. அப்போ இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 5%. ஓகேங்களா? மழை வரனால தான் உங்களுக்காக ஸ்பீடாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சில்ல, நேற்று நம்மளால் கொடுக்க முடியல. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட டெஸ்ட்டை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனுக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். நம்ம காம்பவுண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க வந்து நம்ம யூடியூப் கமெண்ட்டில் சொல்லிடுங்க டெஸ்ட் கொஷின் எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ தான் நம்ம புதுசாக வர்றவங்க வந்து டெஸ்ட் வந்து எவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம டெலகிராமில் மட்டும் 1300 பேர் இருக்கீங்க. 1300 பேரில் வெறும் 100 பேர் தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க.
அதை எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே இதனால் பயன்பெற்று எல்லாரும் 25க்கு 25 அடிச்சுங்க. ஓகேங்களா? எல்லாரையும் 25க்கு 25 வாங்க வைக்கணும். என்னோட எண்ணம் வந்து அதனால தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின் வந்து கொஞ்சம் ஹார்ட் லெவல்லையும் வைக்கிறேன், கொஞ்சம் ஈஸி லெவலில் வைக்கிறேன். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம் வந்து நீங்கள் தான் சொல்லணும் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு. அதை ஃபீட்பேக்லேயே நீங்கள் தெரிவிச்சிருங்க. ஓகேங்களா? நம்ம கமெண்ட்டில் முக்கியமாக டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க வந்து கமெண்ட்டில் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. அப்போ தான் புதுசாக வரவங்களுக்கு நம்மளோட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.